6 பேரையும் ஒன்னா கூட்டி பிடிச்சி ஒரே பிள்ளையா தூக்கணும். அங்க பிறந்தான் ஆறுமுகம். அப்பேற்பட்ட பிள்ளையை பகவான் சொன்னார், அப்பா அந்த வீர மகேந்திரபுரத்தில் அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கு தான் உன்னை பிறவி செய்தேன் அப்படின்னு சொல்லி வீரபாகுவோட சேனை படையை உனக்கு தாரேன் அப்படின்னு அவர் கையில உள்ள சேனை படையை கொடுத்தார். பார்வதா தேவி கையில உள்ள வேலை கொடுத்தார். சக்திவேல், அதான் வீரவேல், வெற்றிவேல், சக்திவேல். அந்த வேலை வாங்கி கொண்டு அவனுக்கு அன்றைக்கு பேர் நாமம் எப்படி கொடுத்தார்கள் தெரியுமா? நீ விசாகத்தில பிறந்ததான உனக்கு விசாக நின்று ஒரு பெயரே கார்த்திகேயன் என்றும் 6 பேரையும் ஒரு குழந்தைய வாரி அணைத்ததால அவனுக்கு ஆறுமுகம் என்று பேர் நாமம் கொடுத்து பகவான் அந்த சக்தியோட வேலோட அந்த வீரபாகுவின் சேனை படைகளை அழைத்துக் கொண்டு வீர மகேந்திரபுரம் வந்து அங்க என்ன அட்டகாசம் பண்ணுறார் தெரியுமா? என்னை நாட்டிலையும் நல்ல நாடு அந்த நவலர்கள் போற்று நாடு அந்த குடமல்ல ஒளியும் நாடு அந்த ஒளிந்ததெங்கள் வீசு நாடு மாடியிருந்து குதித்து ஓடும் அங்கே மயிலிருந்து விரித்து ஆடும் வீர மகேந்திரபுரம் தன்னதிலே மகேந்திரபுரம் தன்னதிலே அங்கே வீரபுரம் நடத்துவாரா. நிக்காம அவன் மரம் போல வடிவம் கொண்டு